ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி சத்தான சுவையான கம்பு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு கம்பு ஊற வச்சுக்கிறோம். அது கூடவே அரை கப் அளவு பச்சரிசி சேர்த்தி ஊற வச்சுக்கலாம். 1/4 கப் அளவு உளுந்து. இது ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டா அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிறோம். கூடவே உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறோம். அரைச்ச மாவை மிக்சி ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது ஒரு 3 மணி நேரமாவது புளிக்க விடணும். புளிச்சாதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளித்ததுக்கப்புறம் ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு ஒரு கரண்டியில் மாவு எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாவில் நீங்கள் சன்னமாக ரோஸ்ட் ஆட்டமும் சுட்டுக்கலாம், மொத்தமாக அடையாட்டமும் வார்த்து எடுத்துக்கலாம். இப்போ கிறிஸ்பியான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தக்காளி சட்னியோட பரிமாறிக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பாரோடு பரிமாறிக்கிறேன்.